பிசிபலாபாத் காரா பூந்தி, ஆந்திரா காரா தோசை. ஆந்திரா காரா தோசைக்கு 2 கார சட்னி ப்ளஸ் சாம்பார், அதுக்கப்புறம் ஒரு வெண்ணெய் தோசை, உள்ள மசால் வச்ச வெண்ணெய் தோசை. அந்த காரா பூந்திக்கு தொட்டுக்க நமுத்து போன ஒரு ஃப்ரேம்ஸ், இந்த மாதிரி ஃபிங்கர் சிப்ஸு, இதெல்லாம் டெலிவரி பண்ணுறதுக்கு இந்த மாதிரியான ஒரு மிஷின் கொடுத்துட்டாங்க. அது ஐட்டம் ரெடியான நம்ம கூப்பிட்றோம். நல்ல ஸ்பேஷியஸான இடம், ஒரு இடத்துக்கு பிரச்சனை கிடையாது. நல்ல ஓப்பன் கிச்சன் வச்சுருக்காங்க, அதெல்லாம் பிரச்சனை கிடையாது. ஆனால் அவங்க சர்வ் பண்ணுறது தான் பிரச்சனையாச்சு. 20 நிமிஷம் கழிச்சு தான் நமக்கு கிடைக்கும்னு சொன்னாங்க. ஆனால் 20 நிமிஷம் கழித்து அவங்க கொடுத்த தோசையோடைய மேலே இருக்க வெண்ணெய் கூட கொடுக்க மாட்டேங்குது, அந்த அளவுக்கு ஆறி போயிருந்தது. சரி, ஆறி போயிருந்ததுன்னு சொல்லிட்டு நம்மக்கிட்ட கேட்டபோது அவங்க என்ன சொன்னாங்கன்னா, நாங்கள் திருப்பி போட்டு தரோம்னு சொல்லிட்டு திருப்பி போட்டு கொடுத்தாங்க. சாப்பிடும்போது தான் தெரிஞ்சு கார தோசையில் காரமே இல்லை. நீங்கள் கேட்கும்போதே டபுள் காரம் வேணும்னு சொன்னதான் சார் நாங்கள் போடுவோம். நாங்கள் அப்போ நீங்கள் பில் போடும்போது அந்த பொண்ணுக்கு ஹிந்தி தவிர வேறு எதுவுமே தெரியல, அது எதுவுமே சொல்லலை. சரி, ஓகே, அதையாவது நீங்கள் சொல்ல நாங்கள் கேட்டவுடனே திருப்பி எனக்கு காரம் போட்டு கொடுத்தாங்க. அதை தாண்டி இந்த இடத்துல என்ன பிரச்சனைனா, தோசையில் உப்பு இல்லை, தோசை மாவில் உப்பு இல்லை. திருப்பி தோசை மாவில் உப்பு போட சொன்னோம், போட்டுட்டு தரேன்னு சொன்னாங்க. திருப்பி கொடுத்ததும் அதே போல் தான் கொடுத்தாங்களே தவிர வேறு மாதிரி கொடுக்கல. ஸோ இதெல்லாம் எங்கே இருக்குன்னா, டேமரன் டேல்ஸ் அப்படின்ற செனட் ஆஃப் ரோட்டில் இருக்கிற ஒரு புதிய உடுப்பி ஸ்டைல் ஹோட்டல். இது சஸ்வதா, அப்புறம் உபவிகார், இந்த மாதிரி காஞ்சிபுரம் ராமேஸ்வரம் கஃபே மாதிரியே எல்லா சிஸ்டமும் வச்சுருக்காங்க. ஆனால் ராமேஸ்வரம் கஃபே இவ்வளோ அழகான ஹோட்டல், நல்ல இன்டீரியர், டேஸ்ட்டும் நல்ல வசதிகள்லாம் நிச்சயமாக இல்லை. ஏன்னா கொடுத்த தோசை ஐட்டம்லாம் நல்லா இருந்தால் கூட தோசையில் உப்போட சாப்பிட்டா தானே மற்ற ஐட்டத்தில் பார்த்தா எல்லாத்துலேயும் ஏதாவது ஒரு குறை இருந்துச்சு. பிசிபலா இஸ் நாட் அப் டு த மார்க். அதை தவிர யோசித்து பார்த்தீங்கன்னா, மொத்தமாக எல்லா தோசை மாவுலையும் உப்பே இல்லைன்றது தான் பெரிய பிரச்சனை. இந்த கம்ப்ளைண்ட்டாக நாங்கள் சொல்லி போனதுக்கப்புறம் கூட அந்த உப்பு போட்டு ஒரு பேட்டர் அடித்து கொடுக்கல, திருப்பியும் அதே உப்பில் தான் கொடுத்தாங்க. அடுத்த வாட்டி பார்த்துக்கணும் சார்னு சொன்னாங்க. ஸோ அது நம்ம எந்த விதத்தில் நியாயம்னு தெரியல. ஸோ இதுக்கப்புறம் நான் அடுத்த வாட்டி பார்த்துப்பாங்க நம்பிக்கையில் அந்த ஹோட்டலுக்கு நான் போவேனா